அந்த வீடியோ எங்க? எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் சார். ஆம்பளைங்களை பேச வைக்கிறதோட பொம்பளைங்களை பேச வைக்கிறது சுலபம். ஏன்னா அவங்க பூ மாதிரி. அவளை விட்டுருங்க சார், அவளுக்கு எதுவும் தெரியாது சார். சார் ப்ளீஸ் சார், அவளுக்கு எனக்கு சம்மதம் இல்லை சார். நான் சொன்னதான் சார் செஞ்சாவ சார். சார் ப்ளீஸ் சார் விடுங்க சார். பொண்ணுங்களுக்கு நம்மளோட ஞாபக சக்தி அதிகம். சார் வேலையை விடுங்க சார் ப்ளீஸ் சார். நீ அழிச்சிட்டே சொல்றிய அந்த வீடியோ அவளை கேட்டா எங்க இருக்குன்னு தெரியும். அப்படியே மறந்துருந்தாலும் சார் சார் எப்படி ஞாபகப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். சார் சார் ப்ளீஸ் சார் வேலையை விடுங்க சார். ப்ளீஸ் சார், அவளுக்கு எதுவும் தெரியாது சார். விடுங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார் விடுங்க. ஆமா நீ நிறைய தின்னுவியாமே. 2 பிரியாணி சொல்லிட்டா? இந்த கல்யாணம் பண்ற ஐடியா உண்டா அவன்தா? கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கிருஷ்ணா சொன்னான். ஆனா அவ எப்ப சொல்வான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவ அப்படிதான் சொல்லுவான். அப்பதான் ரகசியம் வெளியே போகாது, பொருளும் வெளியே போகாது. உன்னை தனியா விட்டா நீ போலீஸ் கிட்ட மாட்டி அப்புறம் மாறிட்டா எல்லாம் போச்சுல. அவனோட ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் நீதான். ஆமா இந்த அமைச்சர் நீங்க எடுத்தீங்களா? வீடியோ எடுத்தீங்களா? பாப்பா அதுல போஸ் கொடுத்தது நீதானே? ஐயோ அது நான் இல்ல சார். அமைச்சர் யார்கிட்டயும் பணம் வாங்கினது கிருஷ்ணா வீடியோ எடுத்தா. அதை வச்சு நாங்க பணம் மட்டும் தான் சார் வாங்கினோம். நல்லா தயார் பண்ணிருக்கானே. போலீஸ் கிட்ட மாட்டினா எப்படி பேசணும்னு பல ரிஹர்சல் பார்த்திருக்க போல இருக்கு. போய் உட்காரு. நாங்க உண்மையை தான் சொல்றோம். போலீஸ்ல தான் நடிச்சு பார்க்கணும். உண்மைக்கு தேவையில்லை. நீங்க 2 பேரும் வீட்டு கிளம்பினதுல இருந்து உண்மை பேசினதாவே தெரியல. உங்க சொந்த அம்மா அப்பா கிட்ட கூட போய் தான் சொல்லிருக்கீங்க. நீ ஏரோஸ்ட்ரஸா இருக்கிறது அவங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீ என்கிட்ட போய் சொல்லி தப்பிக்கவே முடியாது. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். வீடியோஸ் எங்க வச்சிருக்கான்னு சொல்லு. வச்சிருந்தா உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பான் சார். ஏய் இல்ல எங்கயாவது பாத்திருக்கியா? பார்க்கல. பார்க்கல சார். நல்லா பார்த்து சொல்லியா? பெரியவரே இவங்க 2 பேரும் எங்கயாவது பாத்திருக்கியா? Thank you சார். அந்த வண்டியை 20 minutes பேக் தங்கச்சிமடம் ரோட்ல ஸ்பாட் பண்ணிருக்காங்க. அங்க ஒரு சேஃப் ஹவுஸ் இருக்கு. உனக்கு அந்த இடம் தெரியுமாயா? நல்லா தெரியும் சார். நம்ம எஸ்பி வீட்டு கல்யாண சமையல் வேலை எல்லாமே அங்க நடந்தது சார். எஸ்பி வந்து குஜராத் காட்டுறதுனால இங்க இருந்து அங்க போக எவ்வளவு நேரம் ஆகும்? பக்கம் தான் சார். குறுக்க வந்து போனா 10 minutesல அங்க போயிடலாம். போ சேது. சேஃப் ஹவுஸ் போற எல்லா வழியும் பிளாக் பண்ண சொல்லு. 1 கிலோமீட்டர் தள்ளி ஆளை போட சொல்லு. அவங்க போயிடக்கூடாது. பேச்சு கொடுப்போம். போன போறியா? சார் எங்கிட்ட காசு இல்ல சார். நீங்க கூப்பிடுங்க சார். மிஸ் கால் கொடுத்தா கூப்பிட மாட்டான் சார். மரியாதை தெரியாது. மரியாதையா முக்கியம். காரியம் முடிஞ்சது அவனுக்கு மரியாதை கத்து கொடுப்போம். இப்ப போன போடு. அவனை யாரோ ஒருத்த ஏமாத்திட்டானா அவன் உலகத்தையே ஏமாத்துவானா? நீயும் பேச்சு கேட்டுட்டு இருந்திருக்க. இப்போ நிலைமை யோசிச்சு பாத்தியா? ஹலோ பெரிய ஆளியா நீ? 10 கான்ஸ்டபிள் 4 ஆபீசர் இத்தனை பேரை ஏமாத்திட்டு காரியத்தை சாதிச்சிட்ட. வெரி குட். ஹேட்ஸ் ஆஃப். சார் ராமநாதன், நீ யாராவது சொல்லி இதை செய்றியா இல்ல நீயா செய்றியா எனக்கு தெரியாது. அதை பத்தி எனக்கு அக்கறையும் கிடையாது. நான் சொல்றத கேள. அதான் உனக்கு நல்லது, லாபகரமானது. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த கேஸை முடிக்கணும். அவங்க சாகணும். நீ எங்க இருக்கன்னு சொல்ல, நானே வரேன். ஐயா அது மரியாதையா இருக்காதீங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே எங்க வரேன். அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்காங்க. நீங்க சொன்னீங்கன்னா நம்புக்குமார் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு உங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணி. எஃப்ஐஆர் போடுற கேஸ் இல்லையா? அவங்க 2 பேரையும் பாம்பன் பாலத்துக்கு கூட்டு வந்துரு. நாங்க தான் வந்துட்டு இருக்கறேன். என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடு. அது முடியாதுங்க. ராமநாதன், you are not on duty. நீங்க செய்யறது சட்டவிரோதமானது. உங்களுக்கு தெரியாதது இல்ல. நீங்க செய்யறது சட்டத்துக்கு விரோதமானது தான். இவங்க 2 பேரும் தேடப்படுற குற்றவாளிங்க. இவங்கள பொதுமக்களே பிடிச்சு கொடுக்கலாம். நான் ஒரு போலீஸ்காரன். ஐயா போலீஸ்காரன் லீவ்ல இருந்தாலும் போலீஸ்காரன் தாயா. நானும் லீவ்ல தான் வந்திருக்கேன்.
ஆனா அரசாங்கம் சொல்றதா செய்யறேன். அமைச்சர் தானே அரசாங்கம். உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஐயா அவங்க கையில ஒண்ணுமே இல்லையா, ஒரு டாக்குமெண்ட் வீடியோ ஒண்ணுமே இல்லையா, வெறும் 420ங்கயா. அது உனக்கு இப்பதான் தெரியும், எனக்கு எப்பவோ தெரியும். கையில போட்டோ வச்சிருந்தா அவன் எப்போ யூஸ் பண்ணிருப்பான். இது அமைச்சர் தெரிஞ்சா காசு வருமா? அவங்க செத்தாதான் பணம். இது என் சொந்த விஷயமும் கூட. அவங்களை எங்க வச்சிருக்க சொல்லு. நான் முடிஞ்ச வரைக்கும் போய் சொல்ல மாட்டேன். என்னையா மரியாதை தெரியாதவன ரொம்ப மரியாதையா பேசுறான். நான் அடிக்கிறேன் சார். இன்னும் எவ்வளவு தூரம்? வந்துட்டு சார். உங்களை பொறுத்த வரைக்கும் 2 டெரரிஸ்ட் ஒரு போலீஸ் ஆபீசரை கடத்தி கொண்டு போய் உள்ள வச்சிருக்காங்க. இந்த என்கவுண்டர்ல அந்த 2 டெரரிஸ்டும் செத்து போயிடுறாங்க. நம்ம அந்த போலீஸ் ஆபீசரை காப்பாத்துறோம். லெட்ஸ் கோ. இன் கேஸ் அந்த போலீஸ் ஆபீசர் அடிபட்டா அவரையும் கொண்டுடுங்க. அப்ப நான் வெளியே நிக்கிறேன் சார். என்னது இது? ஏட்டையா இப்படி அடிச்சது நான் இல்ல, அவன். உங்களை அடிச்சிட்டாங்கிறதுக்காக தூக்கி 3 மாசம் உள்ள போட்டான். முதல்ல சொன்னேன். சுற்றாதீங்க, என்ன சுற்றாதீங்க, சுற்றாதீங்க. இன்ஸ்பெக்டர் ராமநாத் என்ன அனுப்பி வச்சாரு. இன்ஸ்பெக்டர் ராமநாத் அனுப்பி வச்சாரு. அவங்க எங்க? அங்கதான் இருக்காங்க, பழைய வீட்டுல இருக்காங்க. சட்டி தரும் சார். அது ஊருக்குள்ள இருக்கு, நம்ம ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். அங்க திருப்பி போனோம்னா 1/2 hour மேல ஆகும் சார். வேண்டாம், நம்ம போறதுக்குள்ள அவங்க கிளம்பிடுவாங்க.